ஒரு முறை திருமலை ஏழுமலையான் சேவைக்காக ஆனந்தாழ்வார் ஒரு மலர் தோட்டம் அமைத்து வந்தார். தனி மனிதராக உழைப்பது கடினமாக இருந்ததால் கர்ப்பிணியாக இருந்த தனது மனைவியையும் உதவச் செய்தார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவ சிறுவனாக அவதரித்தார் வெங்கடேச பெருமான். ஆனால் அதை அறியாத ஆனந்தாழ்வார் சிறுவன் அவரது வேலையில் தடை செய்ததாக நினைத்து கோபத்தில் அவன் தாடையில் அடித்து விடுகிறார். சிறுவன் மறைந்து போனான். சந்நிதிக்கு சென்ற ஆனந்தாழ்வார் திகைத்தார். சுவாமியின் தாடையில் ரத்தம் கொட்டியது. அப்பொழுதுதான் உணர்ந்தார் அவர் அடித்தது சிறுவனை அல்ல, ஸ்ரீனிவாசன் என்பதை. உடனே கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். காயத்தின் மீது கற்பூரம் பூசினார். பெருமான் புன்னகையுடன் அருள் பொழிந்தார். உன் தன்னலமற்ற பக்திக்காக என்றும் என் தாடையில் கற்பூரம் பூசப்படட்டும் என்று. அதனால்தான் இன்று திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமான் தாடியில் கற்பூரம் பூசப்படுகிறது. பூலோக வைகுண்டம் திருமலை ஒரு முறை சென்று வணங்குவது ஒரு வாழ்க்கை அர்த்தமாய் மாறும். ஓம் நமோ வெங்கடேசாய.